அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடகராசி பற்றி தான். ராசி சக்கரத்தில் 4வது ராசியான நவகிரகங்களின் தாயாக கருதப்படும் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, உங்களை பற்றி ஒரு மாபெரும் ரகசிய பக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடகம்னு சொன்னாலே நீர் ராசி. நண்டு எப்படி ஒரு விஷயத்தை ஒரு பொருளை பிடிச்சிக்குமோ, விடாப்பிடியாக பிடிச்சிக்குமோ, அவ்வளவு எளிதில் அது விடவே விடாது. அது மாதிரி தான் கடகராசிக்காரர்களும். பாசமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், ஒரு முறை மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆயுசுக்கும் மாறவே மாறாது அவங்களுக்கு. உலகத்திலேயே ரொம்ப எளிதாக ஏமாறக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கடகம்தான். காரணம், அடுத்தவங்க மீது இவங்க வைக்கும் மிதமிஞ்சிய அன்பு, பாசம். சந்திரன் தேய்கிறதும் வளர்வதும் இருக்கிறத போல இவங்களோட மனநிலைமையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். மறைமுக திறமை இவங்கக்கிட்ட இருக்கும். வெளியில் ரொம்ப அமைதியாக அப்பாவியாக தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இமாலய திறமைகளையும் எதையும் சாதிக்கக்கூடிய பிடிவாதத்தையும் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. கடந்த சில நாட்களாக, பல நாட்களாக, இத்தனை நாளாக நான் உனக்கு என்னடா குறை வச்சேன், ஏன் எனக்கு இப்படி பண்ணினேன் அப்படின்னு கடந்த சில நாட்களாக அல்லது வாரங்களாக ஒவ்வொரு கடகராசிக்காரர்களோட மனசுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மரண ஓலந்தான் அது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கூட நெருங்கி பழகினவங்க உங்கள் முதுகில் குத்துன விஷயந்தான். நீங்கள் யார் அவங்க உயிராக நினைக்கிறீங்களோ, யாருக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் தூணாக நிற்கிறீங்களோ, அவங்களே உங்களுக்கு எதிராக சதி செஞ்சுருப்பாங்க. பழி சொல்லியிருப்பாங்க. செய்யாத தவறுக்கு பழி சுமக்கிறது, உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம போகிறது, உங்கள் நல்ல குணத்தை மற்றவங்க பலவீனமாக நினச்சி விளையாடினதுன்னு நிறைய மனக்குமுறல்கள்லாம் கடந்த வாரமாக உங்களுக்கு இருந்திருக்கும். கடகராசிக்கு இப்போது இருக்கும் கிரகநிலைப்படி விரயங்களும் மன உளைச்சல்களும் அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் உங்களுக்கே எதிராக மாறுவாங்க. இந்த சூழ்நிலையும் கூட அரங்கேறி இருக்கும். இதில் சந்தேகமே வேண்டாம். கடகராசி மிகப்பெரிய கஷ்டகாலம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவாது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டகாலங்கிறது அஷ்டம சனியின் காலமும் சந்திரன் பலவீனமாக இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் சந்திராஷ்டம நாட்களும் தான். பொதுவாக கடகராசிக்கு சனி பகவான் 7 மற்றும் 8ஆம் அதிபதிங்கிறதால சனியின் பயிற்சிகள் உங்களை அதிகமாக பாதிக்கும். குறிப்பாக அஷ்டம சனி நடக்கிற காலங்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் நஷ்டமாகிறது போல் தோணும். ராகு கேது பயிற்சி காலங்களில் ராகு இல்லை அப்படின்னா கேது உங்கள் ராசியையோ அல்லது சந்திரனையோ மறைக்கும் காலங்களில் கடுமையான மன அழுத்தத்துக்கும் நீங்கள் ஆளாவீங்க. இதிலேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கஷ்டகாலங்கள் எல்லாமே உங்களை அழிக்கிறதுக்கு கிடையாது, உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு பாடம்தான். அதை நீங்கள் உணர்ந்து அமைதியாக கடந்து போகணும். கடந்து போக நீங்கள் பழகிக்கணும். ஆயுள் முழுக்கவே நீங்கள் 5 விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகசியங்களை பகிரவே கூடாது யாருக்கிட்டேயுமே. யாரையுமே நீங்கள் முழுமையாக முதல்ல நம்பவே கூடாது. அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்கள நீங்கள் நம்பி ஒரு ரகசியங்களைன்னு சொல்லவே கூடாது. உங்களோட பலவீனம், உங்கள் தொழில் ரகசியம், உங்கள் குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டேயுமே ரொம்ப நெருங்கின நண்பராக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கவே கூடாது. அதே உங்களுக்கு பின்னால் உங்கள் ஆயுதமாக மாறுங்க உங்களுக்கு. இன்னொன்று, யாருக்காகவும் நடுதீர்க்கமாக நீங்கள் போகவே போகாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அது உங்களை கோர்ட்டு கேஸு வர கொண்டு போய் நிறுத்திடும், உங்களை குற்றவாளியாக மாற்றிடும். எமோஷ்னலான முடிவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. கோவத்தில் அல்லது அதீத பாசத்தில் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவையுமே எடுக்கவே கூடாது. அதாவது செஞ்சிட்ருக்கிற வேலையை விட்டுறது, புதிய முதலீடு செய்கிறது, ஒப்பந்தங்களில் படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி முடிவுகளெல்லாம் நீங்கள் எந்த காலத்துலேயும் எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடாதீங்க. உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள சந்தேக குணம் துளிர் விடுங்க. தேவையில்லாத சந்தேக குணம் உங்கள் உறவுகளை பிரிச்சிடும். அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கவனமாக இருங்க. இந்த அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு கிரக நிலைகளோடலாம் சாதகமாக மாறப்போ தொடங்குதுங்க. கடந்த வார கஷ்டங்கள்லாம் பனி போல் விலக போகுது. வாரத்தின் தொடக்கத்திலேயே எதிர்பார்த்த பண வரவில் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கூட ஜூன் 10க்கு மேலே திடீர் பணப்புழக்கம் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வராமல் இருந்த பழைய கடன்கள்லாம் உங்களுக்கு வசூலாக போகுது. ஆடம்பர செலவுகள்லாம் குறைச்சிட்டு சேமிப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலக போது கவலைப்படாதீங்க. மேலதிகாரிகளோட பாராட்டை பெற போகிறீங்க. புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது.
தேங்கி கிடந்த பொருட்கள்லாம் விற்பனையாக போகுது. புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. கூட்டாளிகளை மட்டும் கொஞ்சம் கண்கொத்தி பாம்பாக நீங்கள் கண்காணிக்கணும். சுயதொழில் செய்கிறவங்க, குறிப்பாக தையல், கலை, டிசைனிங் துறையிலலாம் இருக்கிறவங்க உங்கள் கற்பனை திறனுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. புது புது ஆர்டர்கள்லாம் குவிய போகுது. குடும்பம், திருமணம், குழந்தை பாக்கியம், நிலப்பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நெருக்கம் கூட போதுங்க. நீங்கள் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க. வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தடைகள்லாம் நீங்கி நல்ல இடத்துல வரன் அமைய போகுது. ரொம்ப நாளாக வரன் கிடைக்காம தேடுறவங்களுக்கு கூட இப்போது வரன் அமைய போகுது. குறிப்பாக தென் திசையிலேருந்து நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, புத்திர பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடகராசி தம்பதியினருக்கு மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல பலன் கிடைக்க போகுது. ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளோட கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. மனம் மகிழ்ச்சி அடைய போகுது. சொந்த வீடு, மனை வாங்கணும்னு உங்களுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் நனவாக போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம், நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. புதிய சொத்துக்கள்லாம் வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு கூடி வர இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உகந்த நிறம் எதுன்னா வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு. மங்கள நிறம். முக்கிய சுபகாரியங்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது மஞ்சள் அல்லது க்ரீம் கலர் ஆடைகளை அணியலாம். தவிர்க்க வேண்டிய நிறம்னு பார்த்தீங்கன்னா அடர் நீலம். இந்த நிற உடைகளை முக்கியமான சுப நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது நீங்கள் இந்த நிறத்தில் உடை அணிகிறத தவிர்க்கலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சந்திரன்கிறதால உங்களுக்குரிய ஜீவ தெய்வம் அன்னை பராசக்தி, ஸ்ரீ துர்க்கை, மாரியம்மன் மற்றும் சிவபெருமான். திங்கக்கிழமைகளில் நீங்கள் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்கிறதோ, அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சகல தோஷங்களையும் நீக்கும். நீங்கள் துரோகங்களெல்லாம் பார்த்து தோண்டு போயிடாதீங்க. உங்களை வீழ்த்த நினைக்கிறவங்க முன்னால் வாழ்ந்து காட்டுறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இந்த வாரம் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரப்போகுதுங்க. கவலையே படாதீங்க. அந்த கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, எடுத்த காரியத்தில் தாமதத்துக்கு பிறகு தான் சாதகமான பலன் உங்களுக்கு வரும். ராசியாதிபதி சந்திரன் சஞ்சாரம் மனோதடத்தை உங்களுக்கு தரும். அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கறத மட்டும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. எதிர்பாராத திடீர் செலவெல்லாம் வரும், கவனமாக இருங்க. தாயாரோட உடல்நிலையில் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்லாம் தாமதமாக தாங்க நடக்கும். புது ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சாலும் கூட அதை நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பணமெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசமெல்லாம் கூடும், அந்யோன்யம் கூடும், ஒத்துமை அதிகரிக்கும். இதெல்லாம் ஒன்று தான். வாழ்க்கை துணை மூலமாக லாபம் கிடைக்கும். உறவினர்கள்லாம் உதவி செய்வாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியுமே நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. கலைத்துறையினர் எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க. அரசியல் துறையினருக்கு காரியங்களில் வேகம் எடுக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து போகிறது மூலமாக கல்வியில் மேன்மை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலமாக விரும்பியபடி காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படி நேருங்க. நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழிலில் திடீர் போட்டி இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுகிறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மன நிறைவடைவதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் நீங்கள் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேருங்க. வீண் பேச்சை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. எடுத்துக்கொண்ட வேலையெல்லாம் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்குங்க. எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஈடுபடுறது நல்லது. ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு கடினமான பணிகளையும் கூட நீங்கள் எளிதாக செஞ்சு முடிக்கும் சூழ்நிலை உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரம் பண வரத்தை தருங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. வீண் செலவுகள்லாம் உண்டாகுங்க. சூரியன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள்லாம் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசு வழியில் நீங்கள் செய்கிற எல்லா முயற்சியுமே சாதகமாக தாங்க முடியும். அரசியல்வாதிங்க செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரும். வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கூட கிடைக்கும். பரிகாரமாக நீங்கள் சந்திரனை வணங்க குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகும். மன தைரியம் பிறக்கும். பொருள் சேர்க்கை இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.